प्रज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। जीवन मुक्ति महानंद साक्षीभूताय योगिने महास्वामी कनिष्ठाय शिवार्याय नमोस्तुते। रागाचन्द्र समान कान्तिवदना नागाधिराजस्नुता मूकानामपि कुर्वती सुरधुनी नीकाशवाग्वैभवम्। श्रीकाञ्चीनगरे विहाररसिका शोकापहन्त्री सताम् एका पुण्यपरम्परा पशुपते रागारिणी राजते। நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு குரு மகிமை மற்றும் குரு பக்தி. இன்னியோட இந்த சொற்பொழிவை எப்படி பிரிச்சுருக்கேன்னா 4 பாகமா. முதல்ல குரு அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், குரு ஒருத்தர் வாழ்க்கையிலும் ஏன் அவசியம். இரண்டாவது குரு பக்தி மற்றும் குரு உபாசனா அதனுடைய மகிமை. மூன்றாவதாக குரு அனுகிரகம் என்றால் என்ன, அதை எப்படி உணர்வது. கடைசியாக மிக மிக முக்கியமான தலைப்பான குரு பாதுகா மகிமை, அதை சொல்லி நம்ம இன்றைய தினத்தினுடைய சொற்பொழிவை சத்குரு ஸ்ரீ சிவன் சார் அவருடைய கிருபையினால ஆரம்பிக்கிறோம். இப்போ குருங்கிற சப்தம் வட சொல்லது, வடமொழி சொல், சம்ஸ்கிருத சொல். கு அப்படின்னா இருட்டு, டார்க்னஸ் அப்படின்னு அர்த்தம். ரு அப்படின்னா விளக்கிறது, அதாவது இருட்ட விளக்கிறது, வெளிச்சம் தரதுன்னு அர்த்தம். இப்போ குருங்கிறவர் யாரு அப்படின்னா, இருட்டுங்கிறது அஜ்ஞானம். நம்ம ஒருத்தர் வாழ்க்கையிலையும் அஜ்ஞானமானது மாயையா சூழ்ந்து இருக்கு இல்லையா, அந்த அஜ்ஞானத்தை விளக்கி நமக்கு அந்த ஞான ஒளிய வெளிச்சமா அந்த ஒளியா தருபவர் தான் குரு அப்படிங்கிறதுக்கு சப்தத்தினுடைய அர்த்தம். மற்றொரு அர்த்தம், அனதர் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தோம்னா, குரு அப்படின்னா கனம், ஹெவி அப்படின்னு அர்த்தம். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தர் வாழ்க்கையிலையும் குருவுக்கு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தரணும். குரு தான் பிரதானம், அவர் சொல்படி கேட்கணும், அவர் உபதேசம் படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அதனால கனம் அப்படிங்கிறது மற்றொரு அர்த்தம். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, அஜ்ஞானங்கிற இருட்டுல கண்ணை கட்டின்னு நான் கண்ணு தெரியாம இருந்தேன். அந்த குருங்கிறவர் நம்மளோட வாழ்க்கையில வந்து ஞானம் அப்படிங்கிற மைய நமக்கு பூசி அந்த ஞான ஒளிய நான கண்ணை திறக்கிற அப்படிங்கிற அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. இப்போ நம்மளே ஒரு ரூம்குள்ள போறோம், இருட்டான ரூம். அங்க போறச்சே உள்ள ஏதோ நெளிஞ்சு இருக்கு, அதை பாம்புன்னு நினைச்சு ஒருத்தரும் பயந்துட்டு அப்படியே அலறோம், உள்ள ஏதோ பாம்பு படுத்துட்டு இருக்குன்னு. ஓடி வந்து அம்மா லைட்டோட சுவிட்சை போடுறா, அப்பதான் தெரியுது அது பாம்பு இல்லை, கயிறு தான் அப்படி வரைஞ்சு படுத்துட்டு இருக்குன்னு. இது வேதாந்தத்துல ஒரு பிரபலமான உதாரணம். அப்படி அந்த கயிறை பாம்பான்னு நினைச்சு நம்ம வாழ்க்கையில வந்து அஜ்ஞானத்துல மூழ்கிருப்போமா. அதாவது இந்த சம்சாரம்ங்கிற வாழ்க்கைய வந்து நம்ம நெஜம்னு நினைச்சு இந்த சம்சாரத்துல வாழ்க்கையில மூழ்கின்னு இருக்கோம். அதை வந்து குருமார்கள் நமக்கு, குருநாதர் நமக்கு வந்து எது உண்மையான சாஸ்வதமான ஞானம், ஒத்தொத்தரும் அடைய வேண்டியது என்ன வாழ்க்கையில அப்படிங்கிறத சொல்ல. பகவத் பாதாள் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். மௌனவ்யாக்யா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத்ருஷிகணைராவ்ருதம் பிரம்மனிஷ்டைः ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வ
தட்சிணாமூர்த்தி, ஆதி குரு அப்படின்னு அழைக்கப்படுற தட்சிணாமூர்த்தி தியானத்துல மூழ்கின்னு இருக்கார். ஒரு யவ்வனனா, யுவாவா இருக்கார். அவரோட மௌனமே அத்தனை உபதேசத்தையும் நமக்கு வழங்குறது. அவர் வாயை திறந்து ஒரு உபதேசமும் நமக்கு தர வேண்டாம். அவரோட மௌனமே நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துடுறது. அவர் ஒரு யுவாவா உட்கார்ந்து இருக்கார், ஒரு யங் மேனா உட்கார்ந்து இருக்கார். அவர் தட்சிணாமூர்த்தியை சுத்தி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மகத்துவமான வித்வத்துடைய ரிஷிமார்கள் இருக்கார் இல்லையா, சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள். அப்படிப்பட்ட ரிஷிமார்கள் சுத்தி அவர் கீழே உட்கார்ந்து உபதேசத்தை பெறத்துக்காக உட்கார்ந்து இருக்காராம். தட்சிணாமூர்த்தி எப்படி உட்கார்ந்து இருக்காரு? இந்த சின்முத்திரையில இப்படி கையை வச்சுட்டு தியானத்துல மூழ்கி உட்கார்ந்து இருக்காரு. அதான் ஆச்சாரியர்களும் கரகலைத்த சின்முத்திரம் ஆனந்த மூர்த்தி. இதுல முக்கியமானது என்னன்னா, தியானத்துல இருந்தாலும் ஒரு ஆனந்த மூர்த்தியா உட்கார்ந்து இருக்காராம். அவர் சீரியஸா பேச வச்சுட்டு ஒரே சிரிச்சுடுன்னு இல்லையா, அவரோட முகத்தை பார்த்தாலே ஒரு முகார விந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆனந்தம், அந்த ஸ்டேட் ஆஃப் பிளிஸ், அதை பார்த்தாலே பார்க்கிற வாளுக்கு நமக்கு அந்த தியான நிலை, அந்த ஆனந்தம் நமக்கு வரலாம். அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி சுவாத்மா ராமம், ஆத்மாவை அறிஞ்சவரா இருக்காராம். ஆத்ம ஞானம்னா என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அவரை நமஸ்கரிக்கிற வாளுக்கு அதை வழங்கவும் ரெடியா உட்கார்ந்து இருக்காராம். அப்படிப்பட்ட அந்த ஆனந்தமான தட்சிணாமூர்த்தியை நான் நமஸ்கரிக்கிறேன்னு முதல் ஸ்லோகம் தட்சிணாமூர்த்தி ஸ்தவத்திலேருந்து. ரொம்ப அழகான ஸ்லோகம். இப்போ குருவோட லட்சணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவள்லாம் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்றான். அது என்ன ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மனா என்ன வேண்டிப்போம்? எனக்கு இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் மோட்சம் கிடைக்கணும்பா, மரணத்துக்கு அப்புறம் நான் மோட்சத்தை அடையணும், முக்தி அடையணும் தான் நம்ம வேண்டிக்கிறது. ஒரு ஒரு பக்குவமான மனசு இதை தான் வேண்டிக்கும். ஆனா இந்த குருமார்கள், குருநாதர் எப்படி இருக்காருன்னா, அவ வாழ்ந்துட்டு இருக்கிறதேவே அந்த முக்தி நிலையை அடைஞ்சவாளா இருக்கா, அந்த ஆத்ம ஞானத்தை பெற்றவாளா இருக்காளாம். அதனாலதான் அவளை நம்ம பார்க்கறதே அந்த சன்னதியில நம்ம எல்லாமே மறந்து போயிடுவோம். என்னெல்லாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரேயர்ஸ் நம்ம எடுத்துன்னு வந்தோமோ அதெல்லாம் மறந்து உன்னோட பாதார விதத்துல சரணாகதி பண்ணாலே போறோம் அப்படிங்கிற பாவம் நமக்கு அந்த சாநித்தியம் அவளோட சன்னதியில வரும். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் வாழ்ந்துட்டே முக்தியை அடைஞ்சவாளா இருக்கா. அது என்னன்னா, முக்தினா அந்த பரபிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம்னா என்ன? எல்லா வஸ்துவும் அந்த பரபிரம்ம ஸ்வரூபம். நமக்குள்ள எந்த சுவாமி ஈஸ்வரன் இருக்காரோ அதே ஈஸ்வரன் தான் எல்லாருக்குள்ளேயும் வியாபிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த உயர்ந்த சுப்ரீம் நாலேஜ், அதுதான் பிரம்ம ஞானம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவ பாக்குறானா. அதே மாதிரி தான் நம்மள மாதிரி தான் 2 கண் இருக்கு, 2 காது இருக்கு குருமார்களுக்கு. என்ன வித்தியாசம்னா, இதுதான் அந்த பாக்குற பார்வை, அந்த பாவம். எல்லாரையும் பிரம்மஸ்வரூபமா அவ பாக்குறதுனால ராகத்வேஷம் அவ கிட்ட கிடையாது. எவ்வளோ தப்பு பண்ணிட்டு போனாலும் அந்த கருணை கட்டாட்சத்தினால நமக்கு அந்த கருணை மழையை பொழிஞ்சு ஆசீர்வாதம் பண்றானா. அதுதான் முக்கியமான அந்த வித்தியாசம். அப்படிப்பட்ட அந்த குருநாதர் ஒன் ரியாலிட்டி இன் மெனி ஃபார்ம்ஸ், அதான் சொல்றான். அந்த பலவிதமான ஜீவாத்மாக்கள் அவர்கிட்ட போறா, பலவிதமான மனிதர்கள் போறா. ஆனா அந்த ஒரே ஒரு ரியாலிட்டி தான் எல்லாத்திலையும் இருக்கு, இன் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத உணர்ந்தவா அவா. இப்ப நம்ம குருவை அடையணும்னா அங்க போய் நம்ம ஏதோ ஒரு மேஜிக் நடக்கணும், ஒரு மிரக்கல் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் பெரியவா சொல்றது, நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம குருவை எதுக்கு அடையணும்னா, அந்த ஈஸ்வரனை அடையணும் அப்படிங்கிற ஒரு தாகம், அந்த தாபத்தினால நம்ம குருவை போய் அடையிறோம். ஆனா குருவை அடைஞ்ச பிறகுதான் ஒரு உண்மை நமக்கு தெரியறது, ஈஸ்வரனும் குருவும் வேற வேற கிடையாது. சாக்ஷாத், அதான் குரு சாக்ஷாத் பரம்பிரம்மன் அந்த ஸ்லோகத்திலே வந்தது இல்லையா, சாக்ஷாத் அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் தான் குருநாதரா வந்திருக்கார். ஈஸ்வரனே தான் குருவாய் இறங்கி வந்து நமக்கு அருள் புரிய வந்திருக்கார் அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப குரு நமக்கு எதுக்கு தேவை வாழ்க்கையில? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இப்ப இந்த குரு மகிமையோ குரு பக்தியோ இந்த மாதிரி தலைப்பெல்லாம் எவ்வளவு வேணா பேசலாம், சொற்பொழிவு கேட்கலாம், பண்ணலாம். ஆனா அனுபவத்துல வந்தா மட்டுமே பூர்ணமா உணர முடியும். அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் ஒரு சிறிய முயற்சி தான். நம்ம
நம்ம வந்து குரு பக்தியோ குரு மகிமையோ பேசுறது வந்து ஒரு ஹம்பிள் அட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ சாரோடையே இருந்தவா, மகாபெரிவாளோட இருந்தவா, ரமண மகர்ஷியோட இருந்தவா அந்த அனுபவத்தை வந்து உணர்ச்சே தான் அந்த குருவோட மகிமைய பூரணமா உணர முடியும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்றதுனால ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஊக்குவித்தல் நமக்குள்ள, நம்ம இத்தனை சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருந்தாலும் குருநாதர் இருக்கா, அவளோட சரணார விந்தத்தை போய் நம்ம அடையலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த மாதிரி புராண கதைகள், பெரியவா சொன்ன விஷயங்கள்லாம். இப்போ எதற்கு குரு அவசியம் ஒத்தொத்தர் வாழ்க்கையிலும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தெளிவு. தெளிவு எதெல்லாம்? தெளிவு வாக்குல, மனசுல, நம்ம பண்ற கர்மாக்கள்ல, கிளாரிட்டி இன் ஸ்பீச், மைண்ட், தாட்ஸ், இன் ஆக்ஷன், இன் எவ்ரிதிங். அந்த தெளிவுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். திருமூலர் சொல்ற மாதிரி, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே அப்படிங்கிற அந்த தெளிவை கொடுக்கிறவர் குருநாதர். திருமூலர் திருமந்திரத்துல வருது இல்லையா? அந்த தெளிவுனால என்ன கிடைக்கிறது? ஒரு மனசாந்தி ஏற்படுறது. நமக்கு இதுதான் சத்து, இதுதான் அசத், இதுதான் ரியல், அன்ரியல் அப்படிங்கிற அந்த ஒரு விவேகம் வரது இல்லையா தெளிவுனால? அதுலேருந்து இட் லீட்ஸ் டு மனசாந்தி. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்கள். நம்ம குருநாதர் அடைஞ்ச வாழ்க்கை இது வந்து உணர்வுல, அனுபவத்துல புரியும். இதை நம்ம வந்து படிச்சு நம்ம பெரியவாழ்லாம் அனுபவிச்சதுலேருந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த தெளிவுலேருந்து மனசாந்தி கிடைக்கும். ஆத்ம ஞானம். இப்போ நிறைய குருமார்கள் ஒருத்தர் வாழ்க்கையிலும் வருவாங்க. ஏன், ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அம்மா தான் அந்த குழந்தைக்கு முதல் குரு. அம்மா, அப்பா, ஆத்துல இருக்கிற பெரியவா, அப்புறம் ஸ்கூல் போனா அங்க இருக்கிற ஆசிரியர், ஒரு பாட்டு கிளாஸ் போறா, ஸ்லோகா கிளாஸ் போறா, அப்படியே இப்போ ஒர்க் பண்ண போறான்னா அங்க இருக்கிற மேனேஜர் ஒரு ஆசிரியர், ஆசானா பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல குருமார்கள் நமக்கு இருக்கா. ஆனா இந்த ஆன்மீக குருங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. மற்ற குருக்கெல்லாம் நம்ம அவ்வளோ பிரயத்னம் பண்றோம். ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும்னா அட்மிஷனுக்கு அவ்வளோ அலையிறோம், ஃபீஸ் கட்டுறோம். ஒவ்வொரு காலேஜ்ல சேர்க்கணும்னா எத்தனையோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம், நம்ம அவ்வளோ பிரயத்னம் பண்றோம். ஆனா இந்த ஆன்மீக அத்தியாத்ம குரு அடையறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்துருக்கோம்னு ஒத்தரும் மனசுக்குள்ளேயே மனனம் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த அத்தியாத்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக குரு கிடைச்சிட்டா ஜென்ம சாபல்யம் 100% உறுதி. அந்த ஆன்மீக குரு தெளிவை கொடுக்கிற, மனசாந்தியை கொடுக்கிற, அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கிற. இந்த தேகம்ங்கிறது சாஸ்வதம் கிடையாது. வயசாக நமக்கு உடம்புக்கு எல்லாம் வரது, உபாதைகள் வரும், நம்ம அழகு போறது, சுருங்கி போறது, ஸ்கின்னெல்லாம். அது மாதிரி இந்த தேகம் அழியறத நம்ம கண்கூட பார்க்கிறோம் பிரத்யட்சமா. ஆனா அந்த உள்ள இருக்கிற சாஸ்வதமான ஆத்மா அந்த டீப் ஸ்லீப்ல நமக்கு அது புரியும். அதுதான் வேதாந்தத்தோட பிரைமரி டீச்சிங். ஒத்தரும் டீப் ஸ்லீப்பை நம்ம அனலைஸ் பண்ணாலே இந்த வாழ்க்கையில எது சாஸ்வதம்ங்கிறது புரிஞ்சு போயிடும். அது என்ன டீப் ஸ்லீப்? கனவே இல்லாம இப்ப நன்னா நம்ம ஒரு நாள் ராத்திரி தூங்குறோம், அடுத்த நாள் காலத்தால சுகமா இருக்குது நேற்று தூங்கினது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? நம்ம சொல்றோம் நிறைய சமயங்கள்ல. அது எப்படி நமக்கு தெரியல, நம்ம அன்கான்சியஸா தான் தூங்கிருக்கோம். ஆனா நமக்கு தெரியாத ஒரு கான்சியஸ்னஸ் உள்ள ஆத்மாங்கிற ஒளி, அது வந்து அந்த ஒளியானது எப்பவுமே இருக்கு உள்ள. நம்ம நிறைய சமயங்கள்ல, மோஸ்ட்லி முழிச்சுட்டு இருக்கிற சமயங்கள்ல உணர்றது இல்லை. அதுதான் ஒரு வித்தியாசமே தவிர, தூக்கத்துல நமக்கு எப்படி நம்ம நன்னா தூங்கினோன்னு உணர்றோம் இல்லையா அடுத்த நாள் காத்தால, அந்த ஆத்மாதான் சாஸ்வதம் அப்படிங்கிற ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறவர் குருநாதர். விவேக சூடாமணி அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியார் பகவத்பாதால் எழுதின கிரந்தங்கள்ல ரொம்ப முக்கியமான வேதாந்த கிரந்தம் சூடாமணியா விளங்குறது. அதுதான் பேரே அது வந்தது. அதுல ஒரு அழகான ஸ்லோகம், அர்த்தஸ்ய நிச்சயோ திருஷ்டோ விசாரேண ஹிதோக்திதஹ ந ஸ்நானேன ந தானேன பிராணாயாம சதேன வா. இப்ப வாழ்க்கையோட தத்துவம் எப்படி அறிஞ்சுக்கிறதுனா, தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்றதுனாலயோ, இல்ல தான தர்மங்கள் பண்றதுனாலயோ, இல்ல ஆத்ம விசாரம் பண்ணி இந்த பிராணாயாமங்கள்லாம் பண்றதுனாலேயோ முடியாதுப்பா. ஒரு குருநாதரை அடைஞ்சு அவரோட உபதேசம் படி நடக்கிறதுனால மட்டுமே வாழ்க்கையோட இந்த தத்துவத்தை அறிஞ்சுக்க முடியும்னு சொல்ற ஸ்லோகம்.
இப்போ நம்ம நிறைய தீர்த்தங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்றோம், அது எல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் பியூரிட்டி தரும். ஆனா இன்டர்னல் பியூரிட்டி, அந்த மனசு விசுத்த சித்தம் எப்ப கிடைக்கும்னா குருநாதரை போய் அடைஞ்சு குருநாதர் உபதேசம் படி நடந்து, அதனால அந்த ஆத்ம விசாரம்ங்கிறது நடந்து, அதனால அந்த சாஸ்வதமான வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். ஸோ இப்போ குருநாதர் அடையிறதுனால ஒரு தெளிவு பிறக்கிறது, தெளிவுலேருந்து ஒரு மனசாந்தி கிடைக்கிறது, அந்த ஆத்ம ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியறது. அதுக்கப்புறம் அபயம். இப்ப குருநாதர் எல்லாமே இந்த அபயஹஸ்தத்தை தானே இப்படி வச்சுருக்கா. சாரோ மகா பெரிவா போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன்னா அந்த அபயஹஸ்தத்தை தூக்கி இப்படி வச்சுருப்பா. இந்த அபயம்னா என்ன? ஃபியர்லெஸ்னஸ். நமக்கு வாழ்க்கையில நிறைய விதமான பயங்கள், இதுல வேலை கிடைக்குமா, இல்ல ப்ரமோஷன் கிடைக்குமா, இல்ல நமக்கு இந்த கம்பெனியில வச்சுப்பானா அனுப்பிச்சுடுவானா, இந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்குமா, குழந்தைக்கு உடம்பு வராம இருக்குமா, நல்லா இருக்குமா, இத்தனையோ விதமான கவலைகள் இருக்கு இல்லையா? தட் ஆர் அன்அவாய்டபிள். ஆனா இந்த மாதிரி குருநாதரை நம்ம சரணாகதி பண்ண அந்த அபயம் நமக்குள்ள வந்துடுறது. எல்லாம் அவர் பார்த்துவார் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்ததுனாலே நமக்கு அந்த அபயம் வந்துடும். கோபாலகிருஷ்ண பாரதி ஒரு அழகான கீர்த்தனை, அதுல அழகான அந்த அபயத்தை பத்தி சொல்லியிருக்கார். பவபயங்களை போக்கியவர், பவபயங்களை போக்கியவர், பரமபதத்தை கொடுப்பார். பவபயங்களை போக்கியவர், பரமபதத்தை கொடுப்பார். அந்த சிவலோக நாதனை கொண்டு சேவித்திடுவோம் வாரீரை. இது வந்து சாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பவபயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார் அப்படின்னு ரொம்ப அந்த அபயத்தை பத்தி சொல்ற அழகான ஒரு கீர்த்தனை. இப்ப அடுத்தது குரு பக்தி மற்றும் குரு உபாசனா, அதனுடைய மகிமையை பார்ப்போம். குரு பக்தி அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சரணாகதி. இப்ப நம்ம பவர் ஆஃப் அட்டானி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்மளோட பவர் ஆஃப் அட்டானிய அந்த குரு கிட்ட கொடுத்துட்டாலே, அந்த சரணாகதி பண்ணிட்டாலே அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரான். வாழ்க்கையில 3 விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க அந்த ஒரு ஸ்லோகத்துல பகவத்பாதா. துர்லபம் திரயமே வைத்த தேவானுகிரக ஹேதுகம், ஈஸ்வரனோட அனுகிரகம் இருந்தால்தான் இந்த 3 விஷயம் கிடைக்குமா. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷ்யத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரய. என்ன அர்த்தம்னா மனுஷ்யத்துவம், மனுஷனா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான். அரிதறிது மாநிலரா பிறப்பதறிதுன்னு சுப்பிரமணிய பாரதியார் சொன்ன மாதிரி மாணிக்க வாசகரும் ரொம்ப அழகா சொல்லுவார்கள். அதிர்வாச்சகத்துல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கண்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் என்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று உயிருற்றேன் அப்படின்னு எத்தனையோ ஜென்மம் புல்லா பிறந்திருப்போம், பூர்வா பிறந்திருக்கலாம், தெரியாது. அது மாதிரி வரப்போற ஜென்மமும் எப்படி இருக்க போறதுன்னு தெரியாது. இந்த ஜென்மத்தோட கர்ம வினைகளை பொறுத்துதான். ஆனா இந்த ஜென்மம் ஹியர் அண்ட் நவ் இப்போ வந்து மனுஷ ஜென்மம், அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறதுலதான் புத்திசாலித்தனம் இருக்கே ஒழிய எதுக்கு நமக்கு குரு என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு குறையும் இல்லை ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லாம இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சு இந்த மனுஷ ஜென்மத்தை புரிஞ்சுட்டு எப்படி நம்ம குருநாதரை சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போறது அப்படிங்கிற புரிதல் தான் மிக மிக நமக்கு அவசியம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், எனக்கு ஒரு கவலையும் இல்லை, சுவாமி புண்ணியத்துல நான் நன்னா இருக்கேன், நான் எனக்கு எதுக்கு ஒரு குரு அப்படின்னா. இப்போ ஒரு அழகான ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து பெரியவா சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு சைக்கிள் ஒருத்தர் போயிட்டே இருக்கா பெடல் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெடலை நிறுத்திடுறாளாம். ஆனாலும் அந்த பெடல் சுத்திட்டே இருக்கும், கொஞ்சம் தூரம் போவான். அது மாதிரி நம்ம முன்னோர்கள் பண்ண புண்ணியங்கள், சத்காரியங்கள், நம்ம பண்ண போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியங்கள் நம்மள ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா போக வச்சுட்டு இருக்கு. அது எப்போ அந்த பெடல் நிற்கும் தெரியாது, நமக்கும் எப்போ அந்த நல்ல ஃபேஸ் நிற்குங்கிறது தெரியாது. அதனால
அந்த நல்ல காரியங்கள், குருவ சரணாகதி அடைஞ்ச சத்காரியங்கள், தர்ம விஷயங்களை பண்ணிட்டே இருக்கணுங்கிறது மிக 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 அவசியம். அந்த பெடல் பண்ணிட்டு எப்போ பெடல் நிற்க போறதுங்கிறது தெரியாத மாதிரி நமக்கும் அதுக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங் வந்து குருவை போய் அடையணும் அப்படிங்கிற தேடல் கண்டிப்பா ஒத்தொத்தருக்குள்ளேயும் இருக்கணும். இப்ப குருங்கிறவர் ஸ்தூலமா தான் இருக்கணும். இப்ப சார் வந்து இப்போ இல்ல சமாதி அடைஞ்சிட்டார், ஆனா ஸ்தூலமா இருக்கிறதோட சூக்ஷ்மமா அவ எங்கேயும் வியாபிச்சுட்டு இருக்காளாம். அதனால நீங்க கேட்கலாம், இப்ப நான் மகாபெரிவா இல்லையே, சார் இல்லையே, நான் யாரை போய் குருவா அடையாதுன்னா, நீங்க வந்து சூக்ஷ்மமா அவ நம்மளோடயே இருக்கா. அது போட்டோ கிடையாது, விக்கிரகம் கிடையாது, சிலை கிடையாது, அங்கேயே உட்கார்ந்து இருக்கா குருநாதா அப்படிங்கிற பாவத்தை நம்ம வளர்த்துட்டு அந்த குருபக்தியை பண்ணிட்டே வரணும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பாவம் நம்ம வளர்த்துக்கிறது. ஸோ மனுஷத்துவம் பார்த்தோம் இல்லையா, மிக மிக கடினம். அடுத்தது முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம்னா என்ன? உண்மையான சத்து விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. அது என்ன சத்து விஷயம்? டிசையர் டு நோ த ட்ரூத். அதாவது அந்த ஆத்மா அப்படிங்கிற சாஸ்வதமான சத்து விஷயத்தை அடையணுங்கிற ஒரு தேடல், ஒரு டிசையர் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமா. மனுஷனா பிறந்துடலாம், ஆனா எத்தனை பேருக்கு குருநாதரை வந்து அடையணும், இந்த மாதிரி வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், குரு சேவை பண்ணணும், குரு கைங்கரியம் பண்ணணும், இந்த மாதிரி சார் கோவிலுக்கு உள்ளே வந்து இங்க தினமும் கோவில பிரதட்சணை பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எத்தனை பேருக்கு தோணும்? தெரியல. அதனால முமுட்சுத்துவங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். அடுத்தது மகா புருஷ சம்ஸ்ரயக, இதுதான் மூணாவது. அது என்ன அப்படின்னா மகா புருஷாலோட சத்சங்கம். அது கிடைக்கிறது ரொம்ப 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 துர்லபம். மனுஷனா பிறந்துடலாம், முமுட்சு அடையணுங்கிற ஆசை இருக்கலாம், ஆனா ஒரு மகான்களோட சார் மாதிரி இருக்கிற ஒரு ஞானியோட சத்சங்கம் கிடைக்கிறது மிக 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 கடினம். அப்படி கிடைச்சிடுச்சுன்னா அதை நம்ம வீணாக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கணும், சொல்லி சொல்லி மனனம் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சமயம் மகாராணிய முரளிதர சுவாமிகள் கிட்ட ஒரு சிஷ்யர் போய் கேட்டாரா, சுவாமிஜி எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி உள்ள ஓடிட்டே இருக்கு, என்னப்பா சொல்ல அப்படின்னாரா. சுவாமி என் முன்னாடி வந்து பண்ணினா நான் என்ன வரம் அவர்கிட்ட கேட்கறது, எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனா இருக்கேன். நான் வந்து ஆயுள் கேட்கறதா, ஆரோக்கியம் கேட்கறதா, சத் சம்பத்து கேட்கறதா, ஐஸ்வர்யம் கேட்கறதா, இல்லை நான் என்ன கேட்கறதுன்னு புரியல சுவாமிஜி, நீங்க தான் சொல்லணும்னு நானா. அதுக்கு ரொம்ப அழகா சுவாமிஜி சொல்லியிருக்க, மகான்களோட சத்சங்கம் கேளுப்பா, அதுவே போறோம், மற்றது நீ என்னதான் கேட்கணும்னு நினைச்சியோ அது எல்லாமே உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ரொம்ப அழகான பதில். அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மகாபுருஷரோட சத்சங்கம், குரு சத்சங்கம் எவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருத்தர் வாழ்க்கையிலும் அப்படிங்கிறது சொல்றதுக்கு தான். இப்ப குரு பக்தி அப்படிங்கிறது புராணங்கள்லேருந்தே நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்ப பகவத் பாதாள் ஆதிசங்கராச்சாரியர் 8 வயசுல சன்னியாசம் எடுத்துட்டு காலடியிலேருந்து வடக்கு நோக்கி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. இருக்கு நிறைய சிஷ்யர்கள். அதுல மண்டன மிஸ்ரர், ஹஸ்தாமலகர், பத்மபாதர், தோட்டகாச்சாரியர் 4 முக்கியமான சிஷ்யர்கள். இந்த மண்டன மிஸ்ரர் வந்து கர்மானுஷ்டானங்களை ரொம்ப ஃபாலோ பண்றவராம். இந்த பத்மபாதர் வந்து பக்தி மார்க்கத்தை ரொம்ப கடைபிடிச்சவர், நிருசிம்ம பக்தர். அதே ஹஸ்தாமலகர் வந்து ஞான மார்க்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்தவர். இந்த தோட்டகாச்சாரியார் என்னன்னா, அவருக்கு இந்த ஞானமோ பக்தியோ கர்மமோ ஒன்றும் தெரியாது, உபனிஷத் படிச்சது இல்லை, வேதத்துல பெரிய புரி கிடையாது, இல்ல பெரிய பெரிய நூல்கள் வாசிச்சது கிடையாது. ஆனா அந்த குரு சேவை, குரு பக்தி அவருக்கு அவ்வளோ ஆத்மார்த்தமா பண்ணிட்டு இருப்பாராம். குருவோட துணிகளை தோச்சு போடுறது, குருவுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணி தருது அப்படின்னு குரு சேவைய பண்ணிட்டே இருப்பாராம். ஒரு நாள் என்னாச்சு, கிளாஸுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த 3 பேரும் பகவத் பாதாளோட. தோட்டகாச்சாரியார் இன்னும் வரல. பகவத் பாதாள் தோட்டகாச்சாரியார் வரட்டுமேன்னு காத்துட்டு இருக்கா. அந்த காத்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த மற்ற 3 பேர், அவெல்லாம் ரொம்ப வித்வத் படிச்சுவா, அவளுக்கு தோன்றதா, மனசுக்குள்ளதான் தோன்றது, ஏன் குருஜி இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கார், தோட்டகாச்சாரியர் அவர் வந்தாலுமே அவருக்கு புரியறது ரொம்ப கடினமாச்சு, அவருக்கு இந்த பாடம்லாம் எப்படி புரிய போறது, நம்ம ஆரம்பிச்சுடலாமே, நம்ம குரு ஏன் காத்துட்டு இருக்கார் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாராம். நம்ம பகவத் பாதால் முற்றும் அறிஞ்சவர் இல்லையா, அதை அறிஞ்சுட்டு அவர் என்ன பண்றார், தோட்டகாச்சாரியர் அங்கேருந்து ஓடி வராராம். காலமா, அதாவது அவகாசம் ஆயிடுத்தே, பாடத்தை ஆரம்பிச்சிட போறான்னு ஏதோ குரு சேவை பண்ணிட்டு இருக்கார், அதை முடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கார். துணியை துவச்சிட்டு இருக்காரோ என்னவோ தெரியாது, அதை முடிச்சுட்டு கடகடன்னு ஓடி வந்துட்டு இருக்கார்.
அந்த வர சமயத்திலேயே அந்த பகவத் பாதாள் அந்த நயன தீட்சை ஸ்மரண தீட்சைன்னு சொல்லுவா இல்லையா, தீட்சையிலேயே நிறைய விதமான தீட்சை இருக்கு. குருநாத ஸ்மரணம், நம்மளை பத்தி சிஷ்யனை பத்தி ஸ்மரணம்னா உள்ளுக்குள்ள நினைக்கிறது மெமரியில, அதை பண்ணாலேயே நமக்கு அந்த அனுகிரகம் வந்துடுவான். இன்னொன்னு நயன தீட்சை, கட்டாட்ச தீட்சைன்னு சொல்லுவா. கண்ணால அவ அதை பார்த்துக்கிறதே, அந்த ரேடார் லுக்குன்னு சொல்லுவா இல்லையா, பார்த்தாலே நமக்கு அந்த தீட்சை கிடைச்சிடும், அனுகிரகம் கிடைச்சிடும். அந்த மாதிரி பகவத் பாதாள் நினைக்கிறாராம் மனசுக்குள்ள, தோட்டக்கன் வந்து ஒரு பெரிய அவனுக்கு வந்து ஒரு ஞானி, அதை வெளியில வரணுங்கிறதுக்காக அவனுக்கு அந்த ஒரு அனுகிரகத்தை பண்ற தோட்டக்காச்சாரியர் வந்தோடனே கடன்னு தோட்டக்காட்சியர் பாடுறாராம். இப்ப பிரசித்தமா நம்ம அதைதானே பாடிட்டு இருக்கோம். அப்படி அந்த குரு அருளால வந்தது. விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மகிதோபனிஷத் கதிதார்த்தநிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு 8 பாடல்கள், அஷ்டகம், தோட்டகாஷ்டகம்னு அவ்வளோ அழகான ஒரு ஞானியால மட்டுமே அந்த ஒரு தத்துவத்தை வச்சுட்டு பாடக்கூடிய பாடலை பாடினார். அதுக்கப்புறம் அந்த தோட்டகம்ங்கிற சந்தஸே ரொம்ப பிரசித்தமாயிடுது. அப்புறமா வந்த கவிஞர்கள் அந்த ஒரு மீட்டர், அந்த சந்தஸ் வந்து முதல்ல தோட்டகர் தான் அப்படி ஒரு ரிதம்ல பாடினார். அதனால அதுக்கப்புறம் அந்த தோட்டக சந்தஸ்ங்கிறது ரொம்ப பிரபலமாச்சு அவருக்கு அப்புறம் தான். அப்படி குரு பக்தியில ரொம்ப பிரபலமா இது ஒரு உதாரணம். அடுத்தது மகாபெரிவா காஞ்சி மகா சுவாமிகள் அவரோட அஷ்டோத்திர நாமாவளியில ஒரு அழகான நாமாவளி வரும். மகாதேவேந்திர ஹஸ்தாப்ஜ சஞ்சாதாய நமோ நமக அப்படின்னு. இந்த மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் கலவை பெரியவான்னு 67வது பீட்டாதிபதியா இருந்தார். ரொம்ப சின்ன வயசுலயே பீட்டத்துக்கு வந்து ஒரு சில நாட்கள்லயே மகா சமாதியும் அடைச்சிட்டார். அவர் வந்து குரு பக்தினா அவருக்கு மிஞ்சின குரு சேவை யாராலையும் பண்ண முடியாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட குரு 66வது பீட்டாதிபதி இருந்தார் இல்லையா, அதாவது இந்த கலவை பெரியவாவோட குரு 66வது பீட்டாதிபதி. கோயின்சிடென்டலி அவர் பேரும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவருக்கு வேணுங்கிறத முழுக்க முழுக்க கவனிச்சுண்டு அவர் நோய்வாய்ப்பட்ட போதும் இந்த கலவை பெரியவா, அதாவது பூர்வாசிரமத்துல லட்சுமிகாந்தன்கிற பேரு 18 வயசுல இருந்தார். அப்போ அவருக்கு மீசல்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து யாருமே பக்கத்துல போகக்கூடாது. அப்பெல்லாம் வேக்சினேஷன் ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அப்படி எல்லாரும் பயந்துட்டு இருந்தா குரு கூட சொன்னார், நீ வராதப்பா, உனக்கும் அந்த நோய் வந்துட போறதுன்னு. ஆனா அவர் வந்து கிடையாது, எனக்கு அதனால ஆயுஸ் கம்மியா ஆனாலும் பரவாயில்ல, நான் குரு சேவை பண்ணுவேன் அப்படின்னு அவரோடையே இருந்து அந்த நோய்வாய்ப்பட்ட போதும் அவருக்கு வேண்டிய சுசூழ்ச்சியெல்லாம் பண்ணி கொடுத்து அவருக்கும் வந்தது கடைசியில் அந்த நோய். அதுக்கப்புறம் அவர் மகாபெரிவாடனா அடுத்த 68வது பீட்டாதிபதியா நியமனம் பண்ணினான். ஸோ இதுல என்ன சொல்ல வரும்னா, அந்த குரு பக்தி குரு சேவைங்கிறது அந்த தன்னோட உடம்பையும் மறந்து அந்த கலவை பெரியவா பண்ணியிருக்கா. அதனாலதான் மகாதேவேந்திர ஹஸ்தாப்ஜ, ஹஸ்தம்னா கை, அதாவது கரகமலங்கள்னு யூஸ்வலா பாதார விந்தம் பாத கமலங்கள்னு சொல்லுவோம். இங்க வந்து அழகா கரகமலங்கள்னு சொல்றான். ஏன்னா அந்த கையினாலதான அத்தனை குரு சேவையும் அவர் பண்ணினார் அந்த கலவை பெரியவா. அதனால அந்த கரகமலங்களை சொல்ற மாதிரி ரொம்ப அழகான அஷ்டோத்திர நாமாவளி. மகாபெரிவாளுக்கும் ரொம்ப மரியாதை அவளோட குரு மேல. அதாவது கலவையில போய் நிறைய நாள் இருந்து சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணியிருக்க, அங்க நிறைய கேம்ப் இருந்திருக்க. அவ பரமகுரு மேலேயும் அவ்வளோ பக்தி மகாபெரிவாளுக்கு. நூல்கள் எல்லாம் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி குரு பக்திக்கு அவர் ஒரு பெரிய பெரிய உதாரணம். அடுத்தது இப்ப நம்ம புராணங்கள்ல பார்த்தோம்னா, ராமாயணத்துல வந்து சபரி அவளோட கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சபரிக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. அவ வந்து காட்டுல வாழ்ந்து வந்துட்டு இருந்தா, எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி பழகணும்னு தெரியாது, குருனா யாருன்னு தெரியாது, மோட்சம்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. கிடைச்சதை சாப்பிட்டு இருப்பா, மாம்சம் கூட சாப்பிடுவா, அந்த காட்டுல என்ன ஓடுதோ எல்லாத்தையும் சாப்பிட்டு இருப்பா. ஆனா அவ ஒரு நாள் என்ன ஆனது, அந்த காட்டு பகுதிக்கு மதங்கர் அப்படிங்கிற முனிவர் சஞ்சாரம் பண்ணிட்டு வர. அதுதான் அங்க அனுகிரகம். நம்ம அனுகிரகம்னா பெரிய மேஜிக் அப்படிங்கிறோமே, இதெல்லாம் சூக்ஷ்மமா சின்ன 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 விஷயங்கள் நமக்கு வந்து புரிபடாது, பின்னாடிதான் புரிய வரும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் அனுகிரகம். அவ இருக்கிற இடத்துக்கு அவர் வந்திருக்காரு, அது எவ்வளோ பெரிய அனுகிரகம்.
அப்படி அந்த வனப்பகுதிக்கு அவர் வந்து அங்க நிறைய நாள் ஜபங்கள்லாம் பண்ணி அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவ என்ன பண்ணுவா, அவர் தியானத்தை முடிச்சுட்டு கிளம்பினோன்னா அந்த இடத்தெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி வைப்பா. அப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டே இருந்தா மறைமுகமா அவ வந்து தான் யாருங்கிறத காமிச்சிக்கவே இல்லை மத்தவங்கள்ட்ட. அப்படி அவ பண்ணிட்டே இருக்கிறதே ஒரு நாள் மத்தவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது, யாரும் இங்க வந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறா, யாருன்னு தெரியல, சிஷ்யா கிட்டலாம் சொல்றாரு, நீங்கெல்லாம் மறைஞ்சிருந்து பாருங்க யார் இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்றா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த சிஷ்யர்களும் ஒரு நாள் பார்க்கறா. அப்பதான் இந்த சபரி வந்து அவர் எழுந்து போகணும்னா அந்த இடத்தெல்லாம் சுயநலம் இல்லாமல் பண்றா அந்த சேவையை, இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த சிஷ்யர்கள் குரு கிட்ட நாங்க அவனை கூட்டிட்டு வர சொல்லியிருக்க, யார் இதெல்லாம் பண்றதுன்னு கேட்கிற அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அதுக்கு அவ என்ன சொல்றா, ஐயோ நான் வரமாட்டேன், அவர்கிட்ட நான் போய் நிக்கிறதா, எனக்கு பேச தெரியாது, அவர் எவ்வளோ பெரிய மகான், நான் போய் அவர்கிட்ட முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அவரை பார்த்துட்டே இருக்கா இல்லையா இந்த கைங்கரியம் பண்றச்சே, அதனால அவரோட சத்துவ குணம் அப்படியே இவருக்கு வந்துடுறதாம். அந்த ரஜோ குணம் தமோ குணம்லாம் அடங்கி அந்த சத்துவ குணத்தை அப்படியே எடுத்துட்டா மத்தங்கர்ட்டேந்து. அதுதான் அந்த சாநித்தியம் பண்ற ஒரு பெரிய மேஜிக்னு சொல்லலாம். அந்த குருவோட சந்நிதி கூடவே இருக்கிறவாளுக்கு அந்த ஔரா அப்படின்லாம் சொல்றா இல்லையா, வைப்ரேஷன். ஸோ அது என்ன பண்ணும், நம்ம மனசை அடக்கும். ஃபர்ஸ்ட் மனம் அடங்கியதுனாலே அந்த குரு சாநித்தியம் அங்கே இருக்குன்னு பிரத்யக்ஷம். அந்த மாதிரி இவ மனம் அடங்கி சாத்வீகமா மாறி சாத்வீக உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சு, மாம்சம் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்தி சாத்வீக உணவை சாப்பிட ஆரம்பிச்சு சாத்வீக குணங்களையும் அவ எடுத்துக்க ஆரம்பிச்சா அந்த குருவோட அனுகிரகம் அந்த வைப்ரேஷன்னால. அப்புறம் அவ குரு கிட்ட போய் நிக்கிறா. குரு கேட்கிறார், உனக்கு என்னமா வேணும், நீ தினமும் சுத்தம் பண்றியே, நீ சொல்லவே இல்லையே, நீ வந்து எனக்கு முன்னாடி ஒண்ணுமே உபதேசம் கேட்கலையே. அவ அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சாமி, நான் இதை பண்ணிட்டே இருக்கேன், இந்த குரு சேவை பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு அது போறோம் அப்படிங்கிறா. குருவுக்கும் கடைசி காலம் வந்துடுத்து. அவர் வந்து எல்லா சிஷ்யாலையும் கூப்பிட்டு, நான் போக போற சமயம் வந்துடுத்துப்பா, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேளுங்கிறார். எல்லாரும் அவாவா கேட்கிறா. அப்ப சபை ஒரு ஓரமா நின்று இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது எல்லாம் குரு சேவை குரு சேவை குரு சேவை, அதுவும் தன்னலமற்ற குரு சேவை. அதுதான் அங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது. இப்ப நம்மள மாதிரி மனுஷா என்ன பண்ணுவோம், நம்ம போய் ஒரு குரு சேவை பண்றோம், மனசுக்குள்ள ஓ நமக்கு இத்தனை புண்ணியம் கிடைக்கும், இதனால நம்ம விடையெல்லாம் நம்ம போறது கண்டிப்பா அது தோணும், இல்லைன்னு யாராலையும் மறக்க முடியாது. ஆனா அந்த குரு சன்னதியில இருக்க 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 மனசும் பக்குவப்படும். அது வந்து அந்த மெச்சோர்டு மைண்டுக்கு தான் புரியும். ஆனா ஜென்ரலா பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பலன் இல்லாம நம்ம பெருசா ஒரு காரியத்தையும் பண்றது கிடையாது. அவ என்ன பண்றா, தன்னலமே இல்லாம சுயநலமே இல்லாம பண்ணிட்டு வரா இல்லையா. குரு வந்து கேட்கிறார், நீ கேளுமா, உனக்கு என்ன வேணும் நீ கேளு அப்படிங்கிற. அவ ஒரே அழறா, எனக்கு என்ன சாமி தெரியும், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உங்களுக்கு நான் சேவை கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கணும்னு. அப்ப அவர் சொல்ற, நான் உனக்கு ஒரு ராம உபதேசம் தரேன், ராமநாம உபதேசம் தரேன், இதை நீ சொல்லிட்டே இருக்கணும், விடாம சொல்லணும், சாப்பிட்றதே சொல்லணும், தூங்கறதே சொல்லலாம், நடந்துட்டு இருக்கிறதே சொல்லலாம், முடிச்சுட்டு இருக்கிறதே சொல்லலாம், சமைக்கிறதே சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம். இந்த நாம ஜபத்துக்கு ஒரு கன்ஸ்டன்ட்டும் கிடையாது, ஒரு கிரைட்டீரியாவும் கிடையாது. உன் வாக்கால சொல்லிட்டே இரு, அதுவே உன்னோட பிரீதிங் பிரீத் அவுட்டா ஆயிடும், அதுவே உன்னோட வைப்ரேஷனா மாறி போயிடும் உடம்புல. அதுதானே நாம ஜபத்தோட மகிமை. இதுக்கு பெரிய ஒரு ப்ரொசீஜரோ பெரிய பூஜை புனஸ்காரமோ ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி அந்த ராமநாம உபதேசத்தை அவர் தர, அவ கேட்கிறா, எனக்கு இந்த ராமா அப்படின்னா ஒண்ணுமே புரியலையே சாமி, என்ன இதுக்கு அர்த்தம்? அவர் சொல்றாரு, உனக்கு அர்த்தம் எல்லாம் ஒண்ணும் தெரிய வேண்டாமா, இதை சொல்லிட்டே இரு. ஒரு நாள் உங்க ஆத்து வாசல்ல அந்த ராமச்சந்திர மூர்த்தி வந்து நிற்பான், அப்போ உனக்கு இதோட அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சமாதி ஆயிடுற. அந்த மாதிரி இந்த சபரி என்ன பண்றா, தினசரி ராம 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அங்க நிறைய குழந்தை விளையாடிட்டு இருக்கோமா, அதை அவள்கிட்டலாம் கேட்டுட்டே இருப்பாளாம். யாராவது வில்லியும் அம்பியும் வச்சுட்டு போதங்க ராமனா வந்து நிக்கிறாடாப்பா, எனக்கு ஓடி வந்து சொல்லு, நான் பழத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்கேன்னு தினமும் காத்துட்டு இருப்பாளாம். அப்படி அந்த பழத்தை வச்சுட்டு தினமும் ராமர் வந்தாளா, லக்ஷ்மணா வந்தாளா, ராம வந்தாளா, லக்ஷ்மணா வந்தாளா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாளாம். அது மாதிரி 12 வருஷம், ஒரு நாள் 2 நாள் 1 இயர் 2 இயர்ஸ் கிடையாது,
12 வருஷம் இந்த மாதிரி ராமநாமத்தை சொல்லி 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 காத்துட்டு இருக்கா. ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த கோதண்ட ராமனா கருணா கட்டாட்சத்தோட ஜட்டாதாரியா மரவுரி உருட்டிட்டு முகார விந்தனா அந்த ராமச்சந்திர மூர்த்தி, லக்ஷ்மண சகித ராமச்சந்திர மூர்த்தி வந்து தேஜஸ்வியா கோட்டி சூரிய பிரகாசமான அந்த ராமச்சந்திர மூர்த்தி வந்து ஆத்து வாசல்ல நிக்கிறா. அந்த குழந்தை எல்லாம் ஓடி வந்தான், சபரி பாட்டி நீ கேட்டுட்டே இருப்பியே, வந்துட்டார் சீக்கிரமா சீக்கிரமான்னு ஓடி வந்து சொல்றதான். சபரிக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கையில பழத்தை வச்சுட்டு ஓடி வந்தா அந்த தேஜஸ்வியா ராம லட்சுமணன் நிக்கிறத பாக்குறா. பார்த்தோன்ன ராமன் கிட்ட சொல்றானா, உனக்கு எவ்வளோ கால் வலிச்சிருக்கோம்ப்பா, நீ சீதா விட்டு பிரிஞ்ச போதுலயும் நீ எனக்காக தேடி இங்க வந்தியே, அந்த ஒரு முகத்துல கூட அந்த ஒரு வருத்தம் தெரியலையே, சீதையை விட்டு பிரிஞ்சு இருக்க, ஆனாலும் எனக்கு அந்த முக்கார இருந்தோம் அந்த மாதுரியம் கொஞ்சம் கூட குறையிலேயேப்பா அப்படின்னு காலை அமைக்க விடுறாராம். அவ கையில வச்சுட்டு இருக்கிற பழத்தை அந்த ராமலட்சுமணனுக்கு கொடுக்குறாராம். இப்ப ராமன் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் சபரி அப்படிங்கிறானாம். எனக்கு என்னப்பா வேணும், திருவடி சரணமே போதும் அப்படின்னு அந்த சபரி மோட்சம் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு யோகினியா உட்கார்றா. அப்படியே மோட்சத்துக்கு ராமச்சந்திர மூர்த்தியோட லயமாயிடலாம். இது அல்லவா குரு பக்தியோட ஒரு உதாரணம். அவங்களுக்கு வந்து உபதேசம் இருந்ததா, இல்ல உபனிஷத் நூல்கள் படிச்சிருந்தாளா, இல்ல பெரிய பெரிய குரு சத் சங்கம் அந்த மாதிரி பிறந்ததுல இருந்தே இருந்ததா, ஒரு ஆசிரமத்துல போய் தங்கிட்டு இருந்தாளா, ஒண்ணுமே கிடையாது. ஒரு காட்டுவாசி பெண்மணி மாதிரி காட்டுக்குள்ள இருந்தா, பழம் மாம்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தா. ஆனா அந்த மதங்கன்ற முனிவர் அங்க வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணதுனால அவளுக்கு அந்த வசந்த புருஷார்த்தமான மோட்சம், தர்ம அர்த்த காம மோட்சம், அந்த புருஷார்த்தத்திலேயே சுப்ரீம் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம் அவளுக்கு கிடைச்சது இல்லையா. ஸோ குரு பக்தி பண்றதுனால இந்த வாழ்க்கையில எல்லாரும் எதுக்காக இந்த ஜென்ம சம்சாரம் எடுக்கிறோம், பிறந்தோம் வேலைக்கு போனோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, இந்த ஜென்மம் இல்லாமலும் ஏதோ ஒரு ஜென்மத்துல மோட்சத்துல போய் டெஸ்டினேஷனை ரீச் ஆகணும். சும்மா நம்ம பஸ்லயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு வந்து இந்த ஜென்மம் கிடையாது இல்லையா. பஸ்ல ஏறினோம் சுத்திட்டே இருக்கோம், அடுத்தது பஸ் ஸ்டாப் வந்தா இறங்கிதானே ஆகணும். அந்த மாதிரி மோட்சங்கிறத நம்ம போய் சேர்ந்துதான் ஆகணும். அந்த பக்கம் இந்த ஜென்மத்துல நமக்கு சுவாமி குருநாதர் கொடுக்குறாரா இல்ல அடுத்த ஜென்மத்துல கொடுக்குறாரான்னு தெரியாது. ஆனா அதோட பிரயத்தனம் இருந்துட்டே இருக்கணும். எஃபோர்ட் ஹேஸ் டு பி கன்சிஸ்டன்ட். அது பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு அந்த அனுகிரகத்தை குருநாதர் தருவா. அதற்கு இந்த மாதிரி புராணங்கள்ல இருந்து இருக்கிற குருபக்தி கதைகள் பிரமாணம். ஏன் மகாபெரிவா இருந்த காலம் சார், இந்த காலம் தான் பெரிய ஆயிரக்கணக்கான காலங்கள் முன்னாடி கிடையாது, 1000 வருஷம் முன்னாடி கிடையாது. இப்போ இந்த 100 வருஷத்துக்குள்ள இருந்து அத்தனை பேர் அந்த தத்துவத்தை அறிஞ்சிட்டு இருக்கா, மோட்சத்தை அடைஞ்சிருக்கா. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ குரு உபாசனை அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல். உபாசனைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உப அப்படின்னா பக்கத்துல, ஆசனான்னா உட்காந்துக்கிறது, பக்கத்துல உட்கார்ந்துட்டு குருவை ஆசிரியக்கிறது. அதுக்கு ஒரு தனி பெனிஃபிட் உண்டு. இப்ப குருநாதர் ஸ்தூலமா நம்ம ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தா ஸ்தூலமா இருக்கிறச்சேவே அவரை போய் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இங்க கிடைச்சிருக்கு. சாரை போய் தரிசனம் பண்ணியிருக்கா, மகாபெரிவாளை பார்த்திருக்கா, ரமண மகரிஷியை பார்த்திருக்கா, யோகிராம் சுரகுமாரை பார்த்திருக்கா. எத்தனையோ குருமார்களை ஸ்தூல ரூபத்துல இருந்த போது போய் பார்க்கக்கூடிய பாக்கியசாலிகள் நிறைய பேர் நம்மளுக்குள்ள இருக்கா. அப்படி பார்க்கச்சே அந்த ப்ராக்சிமிட்டி இருக்கு இல்லையா, அது ஒரு தனி ஒரு பவர். நம்ம என்னெல்லாம் படிச்சு அந்த ஞானத்தை உள்ள ஏத்திக்கணும்னு நினைச்சோமோ அந்த சாநித்தியமே கொடுத்துருமா. இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லணும்னா, ஒரு காந்த கல் இருக்கு, ஒரு இரும்பு இருக்கு. அது வந்து இங்க ஒண்ணு வச்சுட்டு பக்கத்தாத்துல ஒண்ணு வச்சுட்டா அது வந்து அட்ராக்ட் பண்ணிக்காது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த காந்தமும் இரும்பும் இருந்தாதான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கும். அந்த மாதிரி குருவும் சிஷ்யாலும் அந்த ப்ராக்சிமிட்டியில அந்த பக்கத்துல இருந்து உபாசனை பண்ணி கைங்கரியம் பண்றதுக்கு தனி மகத்துவம் உண்டு. அப்படி அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது எல்லாருக்கும். ஆனா கிடைச்சா கண்டிப்பா அதை உபயோகம் நம்ம படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம அதை அறிஞ்சுக்கணும். அந்த மாதிரி மகாபாரதத்துல தர்மபுத்திரர் ஒரு அழகான வாக்கியம் சொல்ற, ஸ்நானம் மனோமல தியாக. உண்மையான ஸ்நானம், அதாவது இந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம ஸ்நானம் பண்றோம் இல்லையா, நம்ம சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு. அந்த மாதிரி உண்மையான ஸ்நானம் என்னன்னா மனோமல தியாக. மலம் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம். மனோமலம்னா மனசுல இருக்கிற அழுக்க ஸ்நானம் பண்றதுதான் உண்மையான ஸ்நானம்.
சித்தம் கிடைக்கிறது இல்லையா. உண்மையான அந்த அழுக்கே இல்லாத ஒரு மனசு. நம்ம வெளியில இத்தனைதான் நல்லவாடா பேசுறோம், பிரயத்னம் பண்றோம், ஆனா மனசு என்ன பண்றது, நம்ம கட்டுப்பாடுகளே கிடையாது. அது மாட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட்டே வாங்காம வேர்ல்டு டூர் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து அமெரிக்கா போவோம், இங்கேருந்து லண்டன் போவோம், பக்கத்தாத்துல இருக்கிறத பத்தி யோசிப்போம், நேற்றுக்கு நடந்ததை பத்தி யோசிப்போம், ஏன் 10 வருஷம் நடந்தது முன்னாடி நடந்ததை பத்தி யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி அந்த மனசை நம்ம கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா சாதனைனால அது பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த மனசுல இருக்க அழுக்க ஸ்நானம் பண்றதுதான் is the holiest bath of all. அதாவது அதுதான் உண்மையான ஸ்நானம் அப்படின்னு தர்மபுத்திரர் ரொம்ப அழகா பாரதத்துல அந்த ஒரு ஸ்லோகம் சொல்றார். இப்ப நம்ம பகவான் ரமண மகரிஷி வாழ்க்கை எடுத்துட்டா கூட, அவர் திருச்சூழி மதுரையிலேருந்து வந்து திருவண்ணாமலையை வந்து அடைஞ்சார். அதுக்கப்புறம் அந்த அண்ணாமலையை விட்டு போகவே இல்லை, மகாசமாதி வரைக்கும் அவர் வந்து அங்கேயே தான் உட்காந்து அவரோட சாதனையை பண்ணார். எத்தனையோ வருஷங்கள் பாதாள யுகத்துக்கு உள்ள உட்காந்து பண்ணார். அதுக்கப்புறம் பல இடங்கள்ல மாறி மாறி விருபாட்சா குகை, ஸ்கந்தாசிரமம், கடைசியா ரமணாசிரமத்துக்கு வந்தார். அது ஒரு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு ஈர்ப்பு. அழகா அந்த அக்ஷர மனமாலையில கூட ஒரு ஸ்லோகம் வரும். காந்தமிரும்பு போல் கவர்ந்தெனை விடாமல் கலந்தென்னோடிருப்பாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அதாவது காந்தம் இருக்கும் போல் என்னை கவர்ந்துட்டு உடனே விட்டுடாத, கலந்து என்னோடய இரு, என்னோட தயமாயிடுன்னு சொல்ற மாதிரி அழகான அக்ஷரமரமாலை அப்படிங்கிற நூல்லேருந்து எழுதின ஒரு பாடல் பகவானே எழுதினது. அப்படி நம்ம சார் கூட சொல்லிட்டார், சாரோட அஷ்டோத்திரத்துல கூட வரும், அவர் வந்து அண்ணாமலை கஷேத்திரம் அருணாச்சல ஸ்வரூபம் அப்படி ஒரு ஞானாக்னியா விளங்கினவர் நம்ம சிவன் சார். அப்படி அந்த குரு உபாசனை அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்பெல்லாம் முடியறதோ குருவை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி திக்ஷாவந்தனை பண்றதோ, குருவோட சன்னதிக்கு வரதோ, அதை கண்டிப்பா அவசியமா கடைபிடிக்கணும். அப்பதான் அது ட்ரெடிஷ்னலி அடுத்த பரம்பரைக்கு நம்ம ஃபாலோ ஆகும். நம்ம அடுத்த பரம்பரைக்கு என்ன பெரிய விருத்தை கொடுக்கணும்னு கேட்டோம்னா, இந்த குரு அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வத்தை தான் நம்ம கொடுக்கணும். வேற எந்த செல்வத்தை கொடுக்குறோமோ இல்லையோ, இந்த குரு அப்படிங்கிற செல்வத்தை நீங்க அடுத்த பரம்பரைக்கு கொடுத்துட்டாலே கண்டிப்பா அந்த குடும்பம் நல்ல கதியாடு. இப்ப அடுத்தது குரு அனுகிரகம் அப்படிங்கிற தலைப்புக்கு வரும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி குரு அனுகிரகம் அப்படிங்கிறது பூர்ணமா உணரணும்னா அனுபவத்துல மட்டுமே உணர முடியும். எப்படி ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு சோல், ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவா சொல்லியோ ஒரு லெக்சர் கொடுத்தோ உபதேசம் கொடுத்தோ மற்றவாளுக்கு புரிய வைக்க முடியாது. ரமணரே அதுதான் சொல்வார், நீ கண்ண முடிந்து தியானத்துல உட்கார்ந்து அந்த ஆத்மாவை உணர்ப்பா, அந்த உள்ள இருக்கிற பரபிரம்மத்தை உணர்ப்பான்னு சொல்லுவார். அனுபவத்துலதான் அது பூரணமா உணர முடியும் குரு அனுகிரகம்ங்கிறதும். ஆனாலும் நம்ம இந்த மாதிரி சொல்றதுனால என்ன பலன்னா, நம்மளும் தினசரி வாழ்க்கையில இது என்னதான் கடைபிடிக்க முடியுமோ கடைபிடிச்சு நம்ம குடும்பத்துல இருக்கிற வாழ்க்கும் அதை சொல்லி அது வம்சாவழியா வரணுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு முயற்சி எல்லாம். இப்ப குரு அனுகிரகம் எதுன்னா, இப்ப இங்க உட்காந்து நான் பேசுறேன், நீங்கள்லாம் உட்கார்ந்து கேட்கிறேன், இதுவே ஒரு பெரிய அனுகிரகம்னு சொல்றான். இந்த எஃபர்ட் இஸ் கிரேஸ். அவரோட அனுகிரகம் இல்லாம அவரோட சந்ததிக்குள்ள காலே எடுத்து வைக்க முடியாது. அது 100% உண்மை. அவரோட அனுகிரகம் இல்லாம பகவானை பத்தியோ குருவை பத்தியோ ஸ்மரணை கூட பண்ண முடியாது. அப்புறம் தானே அவரை பத்தி பேசுறது, பாடுறது, கேட்கறதுலாம். இந்த ஸ்மரணையில வரணும்னாலே குருவோட அனுகிரகம் இருக்கணுமா. அதனால we all should feel very very grateful and thankful. நம்ம குருநாத் ஆளுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அந்த ஸ்மரணை நமக்கு உள்ள வந்துருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆர்வம், அந்த முமுட்சுனாலதான் நம்ம வந்து கேட்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம சங்கீர்த்தனம் பாடுறோம், நாம ஜபங்கள் பண்றோம், குருவோட கோவில்களுக்கு போய் பிரதட்சணம் பண்றோம், ஸ்தலங்களுக்கு போறோம், தீர்த்தங்களுக்கு போறோம். அவரோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இத்தனை விஷயமும் இத்தனை விஷயமும் முடியும், பாசிபிள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றாங்க. இப்ப ஹஸ்தாமலகர் அப்படிங்கிற ஒரு சிஷ்யா சொன்னோம் இல்லையா, பகவத் பாதாளத்தில். அவர் சின்ன வயசுல எப்படி இருந்தாருன்னா,
ஒரு சித்த சுவாதியம் இல்லாத குழந்தைன்னு அவள் அம்மா அப்பா உட்பட எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தான். ஊர்ல இருந்தவா, பக்கத்துல இருக்கிறவா, சொந்தக்காரா, உறவினர்கள். அவன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான், வாயை மூடிட்டே இருக்கிறான், ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறான், இமோஷன்ஸ் காமிக்க மாட்டேங்கிறான். அவன் அந்த குழந்தை சித்த சுவாதீனம் இல்லாத குழந்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவன் அம்மா அப்பா. பகவத்பாதாள் வடக்கு நோக்கி சஞ்சாரம் பண்ணிட்டு வரதே இந்த கர்நாடகால இந்த ஒரு கிராமத்துக்கு போறார், ஹஸ்தாமலகர் இருக்கிற கிராமத்துக்கு. அந்த கிரகத்துக்கு போறச்சே அவர் அம்மா அப்பாலாம் வந்து இவர் காலில் விழுந்து சொல்றாராம், சுவாமி நீங்க தான் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும், இவனுக்கு எப்படியாவது அனுகிரகம் பண்ணி பேச வைக்கணும், இவனுக்கு ஒண்ணுமே புரியல, சித்த சுவாதீனமே இல்லை, பிரம்ம குடிச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு அழறா. ஆனா அவர் வந்து சர்வஜன் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஹஸ்தாமலகர் ஒரு பெரிய ஸ்திதியில இருக்கார். அந்த உயர்ந்த பிரம்ம ஞானத்தை அடைஞ்ச ஸ்திதியில இருக்கிறவாளுக்கு இந்த லௌகீகமா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட புண்ணியாத்மா ஹஸ்தாமலகர். அதனாலதான் பகவத்பாதாலேயே குருவா அடைஞ்சவர். அதனால அதை வந்து அவர் புரிஞ்சுட்டு நீ யாருப்பா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார் ஹஸ்தாமலகர் கிட்ட. அதை கேட்ட உடனேவே முதல் தடவையா வாயை தந்து, நான் பாடி இல்லை, நான் இந்த மனசு இல்லை, நான் இந்த அகங்காரம் இல்லை, நான் இந்த சுத்த பிரம்ம ஞானம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல், ஒரு ஸ்லோகம் பாடுறார் ஹஸ்தாமலகர். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, நம்ம குருமார்கள்லாம் கூட அப்படியே எவிடென்ட்டா ஆப்வியஸா நமக்கு காமிச்சு கொடுத்துட மாட்டான். நிறைய இடத்துல ஒரு பிக்ஷுவா இருப்பா, அவளை பார்த்தா ஒரு பிச்சைக்காரா மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் யோகிராம் சுரத்குமார் கூட பிச்சைக்காரோட பிச்சைக்காரா உட்காந்துருப்பா அண்ணாமலையார் கோவில, திருவண்ணாமலையில. சாரை பார்த்தவா சொல்லுவா, சார் மாதிரி எளிமைன்னா யாருமே கிடையாது. அவர் ஒரு சின்ன ரூம்ல ஒரு பால்கனியில கூட படுத்துப்பார். அந்த ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட் தான் அவருக்கு இடம். அவர் வந்து வரவாட்ட கூட ரொம்ப பேசவே மாட்டார், ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் பேசுவார். அதனால பார்க்கறதுக்கு வந்து அவள்லாம் ரொம்ப எளிமையா, இன்ஃபேக்ட் அவளை பார்த்தா குரு அப்படின்னு கூட காமிச்சிக்க மாட்டான் நிறைய பேர். யாருக்கு அந்த அனுகிரகம் இருக்கோ அவளால மட்டும்தான் போய் அடைய முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, குரு எப்படியாவது எனக்கு காமிச்சு கொடுப்பான்னு அந்த ஒரு பிரேயர் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அவாவாளுக்கு ஒரு குரு இருக்கும், அதை காமிச்சு கொடுப்பாரு. எப்படி ஒரு பழுத்த பழம் மரத்திலேருந்து தானா விழுறது, நம்ம போய் பறிக்க வேண்டாம் எதையும் போட்டு, பழுத்த பழம் தானா விழுற மாதிரி அந்த பழுத்த ஆத்மாக்கு குரு தானே வந்து அடையலாம். எப்படி சிஷ்யாவான நமக்குள்ள அந்த குரு தேடல் இருக்கோ, குருவுக்கும் அந்த தேடல் இருக்குன்னு சொல்றான். அதே மாதிரிதான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதே ஞாபகம் வருது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிறைய சமயங்கள்ல போய் கத்துவாரா, என்னோட சிஷ்யாலாம் எங்க, எனக்காக பிறந்த சிஷ்யாலாம் எங்கன்னு மாடியில ஏறி ஒரு ஆனந்தத்துல அவ்வளோ ஒரு என்ன சொல்றது கத்தி கூப்பிடுவாராம், அழுவாராம், எல்லா இமோஷன்ஸையும் காமிப்பார். சிஷ்யனுக்குள்ள இருக்கிற அந்த தேடல் குருவுக்குள்ளேயும் சிஷ்யனை நோக்கி வரணுங்கிற அந்த தேடல், அந்த ஆசை எல்லா குருநாதருக்குள்ளேயும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து. இப்போ மகாபெரிவாளோட ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்பகம். இதுவே ஒரு குரு அனுகிரகத்தை விவரிக்கிற மாதிரி ஒரு அழகான ஸ்லோகம். இப்போ அபார கருணான்னா என்ன? கருணானா கம்பேஷன், கருணை. அபார அப்படின்னா எல்லையற்ற கருணை. எதுக்காக எல்லையற்ற கருணைன்னு இந்த ஒரு பதம் போட்டிருக்காங்கன்னா, நம்ம எல்லாரும் எத்தனையோ பாவங்கள் பண்றோம், தெரிஞ்சு பண்றோம், தெரியாம பண்றோம், மனசால பண்றோம், காரியத்தினால பண்றோம், எத்தனையோ விதமான பாவங்கள் பண்ணிட்டு போய் தான் குருநாதர் முன்னாடி போய் சரணாகதி பண்றோம். அப்படிப்பட்ட பாவிகளான நமக்கு கருணை அப்படிங்கிற ஒரு கடலை பொழியறார் இல்லையா, கருணை கடலா விளங்குறார் இல்லையா. அதனாலதான் அந்த ஒரு பதம், அழகான பதம், அபார கருணா சிந்தும். சிந்துன்னா கடல்னு அர்த்தம். கருணை கடலா, எல்லையற்ற கருணை கடலா விளங்குபவரே அப்படின்னு அர்த்தம். ஞானதம், ஞான ஒளியா விளங்கின்னு இருக்காராம். அவளை பார்த்தாலே அவ என்னெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணணுங்கிறது இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்துடும். இப்ப பால் பிரெண்டன் அப்படிங்கிற ஒரு பக்தர் மகாபெரிவா முன்னாடி போய் நிற்கிறார். ரமணனோட டீச்சிங்ஸ் எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பிரபலப்படுத்தினதுல பிரசித்தமானவர் பால் பிரெண்டன்கிறவர், மகாபெரிவாலோட மிகப்பெரிய பக்தரும் கூட. அந்த அதிஷ்டானத்துக்கு போய் அங்க மகாபெரிவா சந்திக்கு முன்னாடி நிறைய லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸோட போறாராம். எனக்கு இந்த இத்தனை டவுட் இருக்கு, இதெல்லாம் நான் வந்து மகாசுவாமிகள் முன்னாடி போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவலோட போய் உட்கார்ற. பெரியவா வந்து அவரோட அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு வர. பெரியவா இன்னுமே பண்ணல.
அந்த சன்னதியில பெரியவா ஒரே ஒரு பார்வை தான் பால் பிரண்டனை நோக்கி. அந்த கிளான்ஸ், அந்த கருணா கட்டாட்சமானது என்ன பண்ணிது, அவருக்குள்ள இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் வந்துருக்கு. தாரையா அழ ஆரம்பிச்சுட்டார் பால் பிரண்டன். அவரால் ஒரு கேள்வியும் கேட்க முடியல, ஏன்னா பதில் கிடைச்சிருக்கு. எப்படி? அந்த கருணா கட்டாட்சம், அந்த ஒரு பார்வை, ரேடார் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பார்வையே எல்லா பதிலையும் அவருக்கு தந்திருக்கு. ஸோ ஞானதம், அந்த ஞானத்தை தரவரா இருக்கார், ஞான ஸ்வரூபமாகவும் இருக்கார். ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம். சாந்த ரூபினம், அவரை பார்த்தாலே நமக்கு மனசு அடங்கிடும். இப்போ நமக்கு இங்க சார் கோவிலுக்கு வந்தா எந்த ஒரு கவலை மனசுல வேற எண்ணங்கள் ஒண்ணுமே இல்லாம இங்க சாரை பார்க்கணும், சாரை நமஸ்காரம் பண்ணணும், இங்க இருக்கிற நல்ல விஷயத்த கேட்கணும் அப்படின்னு தான் மனசு நினைக்கிறது இல்லையா. அந்த மனம் எங்கெல்லாம் அடங்குறதோ அதுதான் குருவோட சன்னதி. அந்த மாதிரி மகாபெரிவாள பார்த்தாலே ஒரு சாந்தி, ஒரு பீஸ், ஒரு இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் உள்ள வந்துடும் அப்படிங்கிறது தான் அந்த பதம் சாந்த ரூபினம். ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம். பிரணமாமினா நான் நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ சந்திரசேகர குரு முதான்வகம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. முதா அன்பகம், அன்பகம்னா டே அண்ட் நைட், ராத்திரி பகலா நான் நமஸ்கரிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரி தூங்காம அப்படியே கண்ணை முடிச்சுட்டு அவர் போட்டோ முன்னாடி உட்காந்து ஜபம் பண்ணணும்னு சொல்லலை. எப்பவுமே ஸ்மரணையில வச்சுக்கோ. நீ லௌகீகமா என்ன வேலை வேணா பண்ணிக்கலாம். இப்ப நிறைய பேர் இது கேட்பா, என்னோட ப்ரொஃபஷனே ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு, எனக்கு ஸ்பிரிச்சுவல் சாதனை பண்ண டைம் இல்லை, பகவானை பத்தி ஜபம் பண்ணியோ தியானம் பண்ண டைம் இல்லை, கோவில் வரதுக்கு டைம் இல்லை. ஒண்ணுமே வேண்டாம். கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, ஒர்க் இஸ் வர்ஷிப். நீ பண்ற கர்மாவை பகவத் சமர்ப்பணமா பண்ணு, குரு சமர்ப்பணமா பண்ணு. குரு என்னை கருவியா வச்சுட்டு இதை பண்ற, நான் ஒரு கருவிதான், என் மூலியமா இந்த காரியத்தை நடத்துக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாவத்தோட, ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். அந்த பாவத்தை நீ வளர்த்துட்டு குரு சமர்ப்பணமா நீ பண்ண 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 நீ எந்த ப்ரொஃபஷன்ல வேணா இருந்துக்கோ, நீ வேலையிலேயே ஆஃபீஸ்லயே இருந்துக்கோ, கோவிலுக்கு வர வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனா நீ அதை சமர்ப்பணமா பண்ணிடும், பகவத் சமர்ப்பணமா பண்ணு, குரு சமர்ப்பணமா பண்ணாலே உனக்கு கிடைக்க வேண்டிய பலனை அவ தந்துடுறா அப்படின்னு சொல்றான். ஸோ அப்படி அன்பகம் டே அண்ட் நைட்டா ஸ்மரணையில பண்ணி 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 உன்னோட மூச்சு காத்தே குருநாதரோட நாமமா மாறுற மாதிரி நீ பிரயத்னம் பண்ணு, நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு அவெல்லாம் காத்துருக்காளாம். முதான்வகம், இங்க முதாங்கிறது என்ன குறிக்கிறதுனா சந்தோஷமா பண்ணு. இது ஒரு மெக்கானிக்கல். இப்ப நிறைய பேர் நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, பெரிய சம்ஸ்காரங்கள் பூஜைகள் நிறைய எடுத்துன்றோம் நம்ம. ஆனா அதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகுது, அதுக்குள்ள உடம்பு நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது, அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, நம்மளால அதை பண்ணி முடிக்க முடியல. அதனால நமக்கு என்ன ஆகுது, அது ஒரு மெக்கானிக்கலா ஆயிடுறது. சுவாமிக்கு பண்ற விஷயங்கள் நீ ஒரு 10 நிமிஷம் பண்ணா கூட 100% முழு மனதோட பண்ணேன்னா கண்டிப்பா சுவாமியோட அனுகிரகம் முழுமையா உனக்கு கிடைக்கும். சந்தோஷமா பண்ணு, மெக்கானிக்கலா பண்ணாத. நீ கொஞ்ச நேரம், இப்போ உனக்கு 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கேன்னா 1 மணி நேரம் அலோகேட் பண்ணிக்கோ. இல்ல எனக்கு கிடைச்சதே இந்த 1 மணி நேரம் தான், மற்ற நேரம்லாம் வேலை இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம். ஸோ அதை சந்தோஷத்தோட, அந்த துஷ்டியோட பண்ண பண்ண கண்டிப்பா அந்த குருவோட அனுகிரகத்தை நம்ம உணரலாம், நம்ம மனசே அடங்கும். அந்த மாதிரி சந்தோஷமா நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் சாதனை நம்ம பண்ணோம்னா நம்ம என்ன அலைகள் அடங்கி மனசுக்குள்ள ஒரு ஸ்புரணம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஸ்பந்தனம், ஒரு வைப்ரேஷன், அந்த உள்ள ஒரு சாந்தி கிளம்பும். அதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவா, நம்மளோட இன்ட்ராக்ட் பண்றவா, நம்மளோட கூட இருக்கிறவா, ஆத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே அந்த சாந்திங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது நம்மள்டேந்து அவளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பா போகும். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அழகான அர்த்தம். இப்ப அடுத்தது ஒரு சில அறிகுறிகள். இப்போ நீங்க எல்லாருமே சொல்லலாம், நான் இப்ப தினசரி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், பூஜை பண்றேன், பூ வைக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா ஆன்மீகத்துல நான் முன்னேறி இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு இருக்கேன்னா இல்லையாங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. அதை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது? ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருக்கா, ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்போம். இது பெரியவாளா சொல்லியிருக்கா, அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இது அனுபவத்துலதான் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஆனா இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நினைச்சுக்கலாம். இப்போ முன்னேறதுங்கிறதுனோன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஏணிப்படிகளின் மாந்தர்களையும் சார் என்ன சொல்லியிருக்காரு, அந்த 11 லெவல் சொல்லியிருக்காரு இல்லையா,
இந்த சாதனை பண்ண பண்ண கீழே இருக்கிற பாபி அப்படிங்கிற படியிலேருந்து பாமரனாகி பாமரன், விவேகி, சாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறந்த சாது, முற்றின விவேகி, தெய்வ சாது, அந்த மாதிரி 11 லெவல் இருக்கு இல்லையா, மகான், துறவி, ஞானி அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலா நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படிங்கறத அறிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல விவேக வைராகிய விசுத்த சித்தம் இது நமக்கு வரதாங்கிறத பார்த்துக்கணும். நம்மளே செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணிக்கணும். விவேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் நிஜம், இது நிஜம் இல்லை அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய அந்த தன்மை, சத்து அசத்து, இதுதான் ரியல், இதுதான் அன்ரியல் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற அந்த குணம். அதாவது என்னன்னா, இப்போ ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம் அப்படின்னா சொல்றோம் இல்லையா, இந்த நம்மளை சுத்தி நிறைய மாயை தான் சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் நமக்கு இந்த காமங்கள், குரோதம், காம குரோத லோக மோக மத ஆச்சரியங்கள்லாம் வருது. இப்ப நமக்கு இந்த மாயையினாலதான் ஆசைகள் பெருகிறது, ஆசையினாலதான் ஆசை நமக்கு நிறைவேறலைன்னா கோவம் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம மாயை எது பிரம்ம சத்தியம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதுதான் விவேகம். வைராக்கியம், வைராக்கியம்னா என்ன? பற்றற்றுதல், டிஸ்பேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது என்ன வைராக்கியம்னா, இந்த வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ஸ், அந்த பந்தங்கள்லேருந்து ரொம்ப நம்ம அதுக்குள்ள மூழ்கி அதனால துன்பங்கள் கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்கு பதில அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம குருநாதர் மேலேயோ பகவான் மேலேயோ ஈஸ்வரன் மேலேயோ வச்சோம்னா நமக்கு கஷ்டம் கிடையாது, நமக்கு லாபம் தான். அந்த மாதிரி அந்த அட்டாச்மெண்ட் எப்படி சம்சாரத்துல டிட்டாச்டு அட்டாச்மெண்டா இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வைராகியம், சிம்பிளா சொல்லணும்னா. அடுத்தது விசுத்த சித்தம். இது மகாபெரிவாளே தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கான். நீ எப்படி முன்னேற அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஆன்மீக வாழ்க்கையில நம்ம வெளியில நல்ல மாதிரி தான் நன்னாதான் பேசிட்டு இருக்கோம், எல்லாரோடையும் சிரிச்சு பேசுவோம், நல்ல வார்த்தைகளே பேசிட்டு இருக்கோம், அது எல்லாம் சரி. ஆனா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோங்கிறதுக்கு நமக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அது மனசுக்குள்ளேயும் கொஞ்சமா அந்த நல்ல எண்ணங்களே இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம முன்னேறி இருக்கோங்கிற அர்த்தம். இப்போ நம்ம மனசுங்கிறது நான் சொன்ன மாதிரி நம்ம கட்டுப்பாடுகள கிடையாது, அது இந்த சாதனையினால நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரோம். அப்படி நம்ம இந்த குருநாதர் அனுகிரகத்தோட இந்த ஆன்மீக சாதனை பண்ண மனசு அடங்கி நல்ல எண்ணங்களே வரும். யாராவது நமக்கு பிடிக்காதவா கோபத்தை நம்ம கொடுத்தாலோ இல்ல நமக்கு ஏதாவது கெட்டது பண்ணா கூட இது எல்லாம் குருநாதரோட செயல், நம்ம அவர்கிட்ட சரணாகதி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உள்ள வரும். உள்ள அவனை திட்டிட்டு வெளியில அவார்டுக்கு நேரம் போய் நம்ம சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்கலாம், நிறைய சமயங்கள்ல இருந்திருக்கலாம் இல்ல இருந்துருக்கோம். அப்படி நம்ம மனசும் நல்ல எண்ணங்களா மாற ஆன்மீகத்துல கண்டிப்பா நம்ம முன்னேறி இருக்கோம் குருவோட அனுகிரகத்தினால. இது எதுவுமே நம்ம எஃபர்ட் இஸ் ஜீரோ, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல அகங்காரம் பட்டுடவே கூடாது, அது ஒரு இன்னொரு விஷயம். இப்ப சொல்லுவா சிவன் சாரை அடைஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றதோட என்ன நீ இழப்ப, வாட் டு யூ லூஸ் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். என்ன நீ இழப்பனா அகங்காரத்தை முதல்ல இழப்ப, அந்த ஈகோவை இழப்ப. என்னால பண்ண முடிஞ்சது, என்னால இந்த குருவை அடைய முடிஞ்சது, என்னால இந்த குரு அனுப்புறோம் அப்படிங்கறதே விட்டுட்டு குருனால எனக்கு கிடைச்சது, அவர் போட்ட பிச்சை அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் நம்ம வளர்த்துட்டோம்னா கண்டிப்பா அந்த விசுத்த சித்தம் அப்படிங்கிறது விவேக வைராகிய விசுத்த சித்தம்ங்கிறது நமக்கு கண்டிப்பா ஸ்பூரணத்துல வரும், அனுபவத்திலையும் நமக்கு வரும். அப்படி அதை வரத்துக்கு நம்ம வேண்டியே கண்டினியூஸா இந்த சாதனாவை கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருக்கணும். தினசரி நீங்க ஒரு 10 மணிக்கு ஒண்ணு பூஜை பண்றீங்களா, அந்த 10 மணிங்கிறத கன்சிஸ்டன்டா வச்சுக்கணும்னு சொல்றா. இப்ப இந்த ஆன்மீக சாதனையில கன்சிஸ்டன்சி, அதாவது டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா. காத்தால இன்னைக்கு ஒரு நாள் 10 மணிக்கு பண்ணிட்டோம், அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணிக்கு பண்றேன், அதுக்கும் அடுத்த நாள் நான் காத்தால 6 மணிக்கே பண்றேன் அப்படின்னு வச்சுக்கூடாதான். ஃபார் பிகினர்ஸ் இப்ப நான் சொல்றது அந்த கன்சிஸ்டன்டா ஒரு டயத்தை ஒதுக்கிண்டு அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை நீங்க வளர்த்துட்டாலே அந்த குரு அனுகிரகத்தினோட கண்டிப்பா நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறுவதற்கான அத்தனை விஷயங்களையும் அவர் பண்ணி தருவார். அது அடுத்தது கடைசியா குரு பாதுகா மகிமை அப்படிங்கிற தலைப்பு, அதோட நம்ம முடிச்சுக்க போறோம். குரு பாதுகா மகிமை. இப்ப நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும், சார் உயிரோட இருக்கும் போது பார்க்கலையே, மகா சுவாமிகள் உயிரோட இருக்கும் போது பார்க்க முடியலையே, ரமண ரிஷியை உயிரோட இருக்கும் போது பார்க்க முடியும். அவளோட பிரதிநிதியாதான் அந்த குரு பாதுகை அப்படிங்கிறது இருக்கு. குரு பாதுகை அவளோட கருணை முழுக்க முழுக்க முழுக்க
வியாபிச்சுட்டு இருக்கான் அந்த பாதுகையில. இப்ப திருவடின்னு தானே தமிழ்ல சொல்றோம். அடின்னா என்ன? பாட்டம், இந்த உடம்புல கடைசியா இருக்கிறது அடி, அடிப்பகுதி அடி. அதே குருநாதனோட அடிங்கிறது திருவடி அப்படின்னு நம்ம மரியாதையா சொல்றோம். அப்படி அந்த குரு பாதுகா மகிமையை சொல்லணும்னா ராமாயணத்துல வரதரை பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி ராமரோட பாதுகாவை எடுத்துட்டு வந்து ராஜ்யத்துல வச்சு பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி 14 வருஷம் ராஜ்யம் பண்ணார் இல்லையா? இதை விட குரு பாதுகாவோட மகிமைய நான் சொல்லி ஒன்றும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி அந்த இக்ஷ்வாகு கிங்டமோட லீனியேஜை சொல்றச்சே கூட புராணங்கள் எழுதுவாடாம். தசரதர், அடுத்தது ராமரோட பாதுகை, அப்புறம் தான் ராமராம். ஸோ அந்த ராமர் பாதுகைங்கிறதே அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ். அந்த பாதுகையை வச்ச அந்த சிம்மாசனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான், அவ்வளோ சந்தோஷமா இருந்தான். ஏன்னா இந்த ராஜா வந்து என்ன பண்ணுவார்? உட்காந்துப்பார், சாயந்தரம் எழுந்து போயிடுவார், திருப்பி அடுத்த நாள் வருவார், உட்காந்துப்பார், எழுந்து போயிடுவார். ஆனா இந்த சிம்மாசனத்துல இந்த பாதுகைங்கிறது 24 மணி நேரமும் அதுலயே தான் இருந்தது. அதை எடுக்கவே இல்லையே 14 வருஷமும். அதனால அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா அந்த சிம்மாசனத்துக்கு. ரொம்ப அழகான உண்மை இது. அப்படி அந்த குருநாதாலோட கருணை வந்து முழுக்க 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 இருக்கு. அதாவது மூர்த்தம், தீர்த்தம், ஸ்தலம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படி பார்க்கறதே அந்த பாதுகை தான் மூர்த்தமா. மூர்த்தம்னா என்ன? அந்த மூர்த்தியே, குருமூர்த்தியே அந்த பாதுகை தான். அந்த பாதுகா இருக்கிற கிரகம் உங்கள நிறைய பேர் ஆத்துல இருக்கும் கண்டிப்பா. அப்படி அந்த பாதுகா இருக்கிற கிரகமே ஸ்தலமா. ஸ்தலம்னா ஒரு கோவில் மாதிரி. அப்படி அங்க இருக்கிற அந்த வைப்ரேஷனே ஒரு தீர்த்தத்துக்கு எவ்வளவு மகிமை. இப்ப நம்ம புண்ணிய நதிகள்லாம் போறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற புண்ணிய தீர்த்தங்களுக்கு உள்ள மகிமை அந்த குரு பாதுகா இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு வந்துருமா. அப்படி அந்த மூர்த்தம், தீர்த்தம், ஸ்தலம் இந்த மூணுமே வியாபிச்சுண்டு லயமா இருக்கிறது அந்த குரு பாதுகை. அப்படி கிருஷ்ணர் கூட வைகுண்டம் கிளம்பி போறதுக்கு முன்னாடி உத்தவர் கிட்ட வந்து அந்த பாதுகையை தான் கொடுத்தார். இதுல நான் முழுமையா இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி அவர் அந்த பத்ரிகாசிரமத்துல போய் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சார். அப்படி அந்த குரு பாதுகா இருக்கிறவா ஒத்தொத்தரும் அதை ரொம்ப கரெக்டா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி குருவே அந்த ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற பாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். பகவத் பாதாளும் ரொம்ப அழகா குரு பாதுகா ஸ்தோத்திரம் எழுதியிருக்காரு. 2 ஸ்லோகம் எழுதியிருக்காரு ஆக்சுவலி. அதுல ஒரு ஸ்லோகம்ல ரொம்ப அழகான பதங்கள் போட்டு சம்ஸ்கிருதத்துல அனந்த சம்சார சமுத்ரதாரா நௌகாகிதாப்யாம் குரு பக்திதாப்யாம் வைராக்ய சாம்ராஜ்ய பூஜனாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். இதுல என்ன சொல்ற பகவத் பாதாள்னா, இந்த சம்சாரம்ங்கிற கடல், அனந்த சம்சார சமுத்திரம். அனந்தனா எண்ட்லெஸ். இந்த சம்சாரத்துக்கு ஒரு முடிவே கிடையாது இல்லையா? சம்சாரத்துல வர துக்கத்துக்கும் கஷ்டத்துக்கும் முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சம்சார கடலை தாண்டறதுக்கு அந்த குரு பாதுகை, அந்த பாதுகையை நான் படகா யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற. ஏன்னா இப்ப கடல்ல உங்களுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, நீங்க போய் எப்படியாவது வந்துருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்க குதிச்சுட்டேன்னா எப்படி கஷ்டப்படுவேன் ஸ்விம்மிங் தெரியாதவங்க. ஆனா அதே ஒரு படகா குரு அங்க வர உங்களை ஏத்திட்டு போறதுக்கு. அப்படி அந்த சம்சாரம்ங்கிற கடல்ல படகா வர குருவை நம்ம உபயோகப்படுத்திட்டு அந்த படகுல ஏறி இந்த சம்சாரத்தை கடந்து இந்த வாழ்க்கையினுடைய உயர்ந்த தத்துவமான அந்த பிரம்ம ஞானத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும். அப்படிப்பட்ட அந்த குரு பாதுகைக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு ஒரு அழகான பாதுகா ஸ்லோகம். குரு பாதுகா பஞ்சகம் அப்படின்னும் பாடியிருக்க. இந்த குரு பாதுகா ஸ்தோத்திரம் இல்ல குரு பாதுகா பஞ்சகத்தை யாரு சொல்றாளோ, உங்க ஆத்துல பாதுகை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்க இருக்குன்னு பாவனையில நினைச்சுட்டு இந்த பாதுகா ஸ்தோத்திரத்தை வாசிச்சாலே குரு தன்னா போல ஆத்துக்கு வந்துடுறாரு. ஆத்துள்ள அந்த ஒரு பாவத்தோட கண்டிப்பா நீங்க பாராயணத்துல இதை பண்ணாலே பாதுகை எனக்கு கிடைக்கலையே இல்லையேங்கிற வருத்தம் வேண்டாம். குரு பாதுகை குருவே பிரத்யட்சமா வந்துடுற இந்த பாதுகா ஸ்தோத்திரம் சொல்றதுனால. அப்படி சொல்லி நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி நிறைய குருமார்கள் இருக்கா. இந்த பிருத்திவியே ஒரு குரு, பிரகிருதி ஒரு குரு. பிரகிருதியில இருக்கிற இந்த நீர் குரு, இந்த நெருப்பு குரு, ஆகாச குரு, வாயு குரு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலேருந்தும் நம்ம குரு
நமக்கு அந்த தெளிவு, வாழ்க்கையில அந்த தெளிவை அந்த குருநாதர் கொடுக்கட்டும். தெளிவுனால அந்த மனசாந்தி நமக்கு அடையட்டும். அந்த ஒரு ஆனந்த நிலை எல்லாருக்கும் வரையட்டும். அந்த ஆனந்த நிலைங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் கிடையாது. குருநாதர் அடைஞ்சா பர்மனன்ட் பிளிஸ் கிடைக்கும். சச்சிதானந்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பர்மனன்ட் ஆனந்தம்ங்கிறது எல்லாருக்கும் வரட்டும். அதனால ஒரு திருப்தி ஏற்படட்டும். வாழ்க்கையில திருப்திங்கிறது ரொம்ப 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 அவசியம். அந்த திருப்தி வந்துட்டாலே ஆனந்தம் தன்னா போல வந்துடும். ஸோ எல்லாருக்கும் தெளிவு கிடைக்கட்டும், திருப்தி கிடைக்கட்டும், மனசாந்தி வரட்டும். அந்த ஆனந்தம் சாஸ்வதமான உண்மையை அறிஞ்சுண்டு அதனால உங்களுக்கு அந்த உள்ள ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சு ஆத்ம ஞானத்தை அந்த குரு கிருபையால, குரு அனுகிரகத்தினால அடையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு அழகான வாசகம் அதோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். விளக்கில் எண்ணெயும் திரியும் இருந்தால் தானாக விளக்கு எரிந்து விடுமா? இல்லை, தீப்பெட்டியை உரசினால் மட்டுமே விளக்கை ஏற்ற முடியும். அதுபோல எவ்வளவு திறமை அறிவும் இருந்தாலும் குருவின் அருள் இருந்தால் மட்டுமே மனிதனுடன் மனிதமும் சேர்ந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். நமஸ்காரம்.